எல்லாரும் எதிர்பார்த்துருந்தது. எப்போ மக்களை போய் சந்திக்க போறாரு, எப்போ மக்களை போய் சந்திக்க போறாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் முன்னுக்கொண்டு காத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான விடை நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நீண்ட நெடும் பயணமா இருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது. இது எப்பவுமே அவர் கொடுக்குற ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை வச்சு சில ட்ரால்ஸ் வரதா செஞ்சது. பட் இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு ஃபீல் ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போ எடப்பாடியார் வந்து பிரச்சாரம் போகிறாரு. ஒரு 2 நாள் முன்னால ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியான மேட்ரு, ஒரு காலேஜை பற்றி, கோயில் நிதியிலேருந்து காலேஜ் கட்டுறதை பற்றி பேசி அப்போ தான் ட்ரெண்ட் ஆனாரே தவிர, மற்றபடி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே பொது ஜனத்துக்கு தெரியாது. நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, அது கரெக்ட் ஆகலை. அப்படிதான் ஸ்டாலின் ஐயா போகும்போதும் சரி, ஸ்டாலின் அங்கிள் போகும்போதும் சரி, மதுரையில் 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணதும் சரி, அதெல்லாம் கரெக்ட் ஆகவே இல்லை. மக்களுக்கு இடையூறு தான் இருந்தது. ஸோ விஜய் நான் தெளிவாக யோசிச்சு பிளான் பண்ணார். ஆக்சுவலாக என்ன இனிஷியல் பிளான் இருந்ததுன்னா, அந்த ஒரு 1 வீக்குக்கு ஒரு 2, 3 மாவட்டன்ற மாதிரி பிளான் பண்ணி மூவ் ஆன் ஆகலான்றது தான் பிளான் இருந்தது.